கோடிங்நெட்டில் நீங்கள் லோட் பண்ணுற ஒவ்வொரு வியூக்கான பேஜ்லேயும் நீங்கள் கேட்சிங்கை எப்படி பண்ணலாங்கிறத தான் இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. முதல்ல உங்கள் அப்ளிகேஷனுக்குள்ளே கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு கண்ட்ரோலரை உருவாக்க போகிறீங்க. அந்த கண்ட்ரோலரோட பெயர் நான் ஹோம்னு வச்சுக்கிறேன். இந்த கண்ட்ரோலருக்குள்ளே முதல்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோம். அதுக்காக பப்ளிக் ஃபங்க்ஷன் _constructக்குள்ளே நம்ம பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண போகிறோம். அதனால் பேரண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் _construct. இதுக்கடுத்து பப்ளிக் ஃபங்க்ஷனாக நம்ம இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்த போகிறோம். இதில் நம்ம ஒரு வியூவை லோட் பண்ண போகிறோம். அப்போது இந்த கண்ட்ரோலரை கால் பண்ண உடனே இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனில் இருக்க இந்த வியூ லோட் ஆகிடும். இந்த வியூவோட பேர் நான் home _ viewன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த வியூ ஃபைலை நம்ம வியூஸ் ஃபோல்டரில் உருவாக்கணும். அதுக்காக வியூஸ் ஃபோல்டரில் போய் ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலோட பெயர் home _ viewன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே ஒரு டெம்ப்ளேட்டை பயன்படுத்த போகிறோம். HTML டெம்ப்ளேட். இந்த HTML டெம்ப்ளேட் ஒரு சாதாரண டெம்ப்ளேட் தான். இதில் நமக்கு முக்கியமான விஷயமே இந்த கண்டெய்னர்ன்ற கிளாஸ் கொண்ட இந்த div தான். இந்த divக்குள்ளே இருக்கிற இந்த ஹெட்டிங்கில் ஏதாவது ஒரு வார்த்தையோ கூடவே கீழே இருக்கிற இந்த p டேக்கில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தையோ நம்ம மாற்ற போகிறோம். அதாவது டைனமிக்காக கண்ட்ரோலர்லேருந்து வேல்யூவை கொண்டு வந்து இந்த பேஜில் லோட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த லைவ் பேஜின்ற இடத்துல நான் ஒரு வேரியபிளை எக்கோ பண்ண போகிறேன். இப்போ இந்த லைவ் பேஜின்ற வார்த்தை டைனமிக்காக தான் கண்ட்ரோலர்லேருந்து வரப்போகுது. அதுக்கு நான் பேஜ் _type அப்படின்ற வேரியபிளில் வேல்யூ அனுப்புவேன். அதே மாதிரி கீழே இந்த p டேக்குள்ளே கண்ட்ரோலருங்கிற வார்த்தையை மாற்றி அந்த இடத்துல நான் ஒரு வேரியபிள்லேருந்து வேல்யூ கொண்டு வர போகிறேன். அந்த வேரியபிளோட பெயர் பேஜ் _from. இப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம டைனமிக்காக கொண்டு வந்ததுக்கான காரணம் இந்த பேஜ் கேட்ச்லேருந்து வரப்போதா இல்லை டைனமிக்காக லைவ்லேருந்து கொண்டு வரப்போதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இதுக்காக கண்ட்ரோலரில் இண்டெக்ஸில் நான் டேட்டான்ற ஒரு வேரியபிளை உருவாக்குறேன். அதுக்குள்ளே பேஜ் _typeன்னு சொல்லிவிட்டு அதுக்கான வேல்யூவாக நான் கொடுக்கறது லைவ் பேஜின்ற வேல்யூ தான். அடுத்து இன்னொரு இண்டெக்ஸாக பேஜ் _fromனு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸை உருவாக்குறேன். அதில் நான் வேல்யூவாக கொடுக்க போகிறது கண்ட்ரோலர். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே கண்ட்ரோலர்லேருந்து டைனமிக்காக வரப்போகிற ஒரு வேல்யூன்றதால இந்த டேட்டான்ற வேரியபிளை வியூவுக்கு பாஸ் பண்ணுறேன். இதன் மூலமாக பேஜ் _type மற்றும் பேஜ் _fromன்ற ரெண்டு வேரியபிளும் வியூவுக்கு கிடச்சிரும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த பேஜ் ஒரு டைனமிக்காக ஜென்ரேட் ஆன பேஜ். ஏன்னா இந்த ரெண்டு வார்த்தையுமே டைனமிக்காக நம்ம கொடுத்த வார்த்தைகள். இப்போது இது கேட்ச்லேருந்து இப்போ இந்த பேஜுக்கு நம்ம ஒரு கேட்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த கீழே கொடுக்குற இந்த ரெண்டு டைனமிக்கான வேல்யூக்கள் நீங்கள் டேட்டாபேஸ்லேருந்து கொண்டு வந்தாலும் சரி அல்லது உங்களோட கண்ட்ரோலர்லேருந்தும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணாலும் சரி, மொத்தத்தில் நீங்கள் கொடுக்குற வேல்யூஸை பொறுத்து PHP உங்களுக்காக ஜென்ரேட் பண்ணப்பட்ட பேஜ் தான் நீங்கள் அந்த வெளியில் பார்த்த அந்த பேஜ். இப்போ இந்த பேஜுக்கு நம்ம கேட்சிங்கை எனேபிள் பண்ண போகிறோம். அதுக்கு this output catch அப்படின்ற மெத்தடை கால் பண்ணணும். இந்த கேட்ச் மெத்தடுக்குள்ளே நீங்கள் கொடுக்க வேண்டிய ஆர்கியூமெண்ட் என்னென்னா ஒரு இன்டீஜர். இந்த இன்டீஜர் ஆர்கியூமெண்ட் ஆனது எத்தனை நிமிஷம் அந்த கேட்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதனால் நான் இந்த இடத்துல 1ன்னு கொடுத்துக்கிறேன். 1 நிமிஷம் தான் இருக்கும் இந்த கேட்ச். இப்போ இந்த கேட்ச் வேலை செய்யணுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே கேட்ச்னு ஒரு ஃபோல்டர் இருக்கணும். அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டரை அங்கே உருவாக்கிக்கோங்க. கேட்ச்னு அதுக்கு பேர் வச்சுக்கோங்க. இந்த கேட்ச் ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம உருவாக்குற கேட்ச் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே வச்சுருக்கோம் கோடிங்நெட்டர். இப்போ நம்ம கேட்சிங்கை சோதனை செய்ய வேண்டிய நேரம். இப்போ நான் இந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த பேஜுக்கான கேட்சிங்கை கோடிங்நெட்டர் பண்ணிவிடும். நீங்கள் கவனிச்சுக்கோங்க. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டேன். இப்போ உங்கள் ப்ராஜெக்டில் போய்ட்டு அப்ளிகேஷனுக்குள்ளே கேட்ச் ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். இந்த ஃபைல் தான் கேட்ச் ஃபைல். இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்போது ஒரு வெப் பேஜாக ஜென்ரேட் பண்ணப்போ உருவாக்கப்பட்டது. இதை திரும்ப இந்த இடத்துல இருந்து தான் கோடிங்நெட்டர் எடுத்து வியூவாக அங்கே காட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல நான் இந்த லைவ் பேஜுன்ற வார்த்தையை கேட்ச் பேஜுன்னு மாற்றுறேன். கீழே இருக்கிற p டேக்லேயும் ஃப்ரம் த கண்ட்ரோலருக்கு பதிலாக கேட்ச் ஃபோல்டர்னு கொடுக்குறேன். இப்போ போயிட்டு நம்மளுடைய அந்த பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா கேட்ச் பேஜிலேருந்து தான் வந்ததுன்னு உங்களுக்கு இப்போயே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அங்கே தான் இந்த வார்த்தைகளை நம்ம போட்டு வச்சுருந்தோம். பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் இப்போது கண்ட்ரோலர்லேருந்து வரல, கேட்ச் ஃபோல்டர்லேருந்து வருதுன்னு நிரூபணம் ஆயிடுச்சு.
ஆனால் இந்த கேட்ச் ஆனது இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் தான் நிற்க போகுது. அந்த 1 நிமிஷம் முடிஞ்ச உடனே இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது மறுபடியும் கண்ட்ரோலர் என்ன ஜென்ரேட் பண்ணுதோ அந்த பேஜ் தான் எனக்கு இங்கே வந்திருக்கும். இப்போது இந்த பேஜை நான் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன், ஏன்னா 1 நிமிஷம் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடியே நான் இந்த கேட்ச் பேஜை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ போய் நான் ப்ரௌசரில் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு பழையபடி இதுக்கு முன்னாடி என்ன வார்த்தைகள் இருந்தோ அதே வார்த்தைகள் கொண்ட ஒரு பேஜ் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் நம்ம அப்ளிகேஷன் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு கேட்ச் ஃபோல்டரில் இருக்கிற அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த முறை நம்ம உருவாக்கின அந்த கேட்ச் பேஜுக்குள்ளே நம்ம மாற்றின வேல்யூஸ் எதுவுமே இல்லை, ஏன்னா இது புதுசாக மறுபடியும் ஜென்ரேட் ஆகிருக்கிற ஒரு கேட்ச் ஃபைல். இப்படி 1 நிமிஷத்துக்கு நீங்கள் கேட்சை எக்ஸ்பயர் பண்ணியும் ஒரு கேட்சை நீங்கள் கிளியர் பண்ணலாம், அல்லது நீங்களே ஒரு கேட்சை டெலீட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோலர் மெத்தடை உருவாக்கலாம். கேட்சை கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க்கை உருவாக்க போகிறோம். இந்த hrefக்குள்ளே நான் பேஸ் URL ஒன்று கொடுக்க போகிறேன். base_urlன்ற மெத்தட் கோடிங்நெட்டரோட URLன்ற ஹெல்ப்பருக்குள்ளேருந்து வர்றது. கிளியர் கேட்ச்னு இந்த லிங்க்குக்கு பேர் வச்சுக்கிறேன். இந்த base_url மெத்தட்குள்ளே home/clear_catch அப்படின்ற மெத்தடுக்கு நம்ம இந்த URL செக்மெண்ட்டை கொடுக்குறோம். இப்போ இந்த clear_catchன்ற மெத்தடை நம்ம கண்ட்ரோலரில் உருவாக்கணும். அதுக்காக கண்ட்ரோலருக்கு போயிட்டு புதுசாக ஒரு மெத்தடை உருவாக்கிக்கிறோம். அந்த மெத்தடுக்கு பேர் clear_catch. இப்போ இதுக்குள்ளே கேட்சை கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். அதுதான் this output delete_catch. இந்த மெத்தட்குள்ளே நீங்கள் எந்த URLக்கான கேட்சை கிளியர் பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம். இது ஒரு ஆப்ஷனல் தான். இந்த வேல்யூ நீங்கள் கொடுக்கலனாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம இந்த ஹோம்ன்ற இந்த கண்ட்ரோலருக்குள்ளேருந்து தான் கேட்சை கிளியர் பண்ண போகிறதால நான் இங்கே ஹோம்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வியூவை லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹெல்ப்பரை லோட் பண்ணணும். அதுதான் this load helper அப்படின்ற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே URLன்ற ஹெல்ப்பரை நம்ம லோட் பண்ணுறோம். clear_catch மெத்தடுக்குள்ளே கேட்சை கிளியர் பண்ண பிறகு திரும்ப நம்ம இந்த கண்ட்ரோலருக்கே ரீடைரக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த பேஜ் ரீலோட் ஆகி நிற்கும். அதனால் ரீடைரக்டுக்குள்ளே ஹோம் கண்ட்ரோலரை கொடுத்துட்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி delete_catch மெத்தட்குள்ளே நீங்கள் எந்த வேலையும் கொடுக்கலனாலும் உங்களுக்கு இந்த கண்ட்ரோலருக்கான கேட்ச் கிளியர் ஆகிடும். கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னா clear_catch மெத்தடுக்குள்ளே நம்ம ரீடைரக்ட்ன்ற மெத்தடை பயன்படுத்துகிறோம். இதுக்கும் URLன்ற ஹெல்ப்பர் கிளாஸ் தேவைப்படுது. நம்ம ஏற்கனவே இந்த இண்டெக்ஸ் மெத்தடுக்குள்ளே ஹெல்ப்பர் கிளாஸை லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தூக்கி நீங்கள் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போட்டுருங்க. காமனாகவே இந்த கண்ட்ரோலர் கிளாஸுக்கு இந்த ஹெல்ப்பர் கிளாஸ் லோட் ஆகிடும். இப்போது ஜென்ரேட் ஆகிருக்கிற இந்த கேட்ச் ஃபைலுக்குள்ளே நம்ம பழையபடி நம்மளுடைய கேட்ச் பேஜுன்ற வார்த்தைகளை மாற்றிக்கிறோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த வியூ ஆனது கேட்ச் பேஜிலேருந்து வந்திருக்கான்னு தெரிய வரும். ரிஃப்ரெஷ் பண்ணால் கேட்ச் பேஜிலேருந்து தான் இந்த வியூ வந்திருக்கு. இப்போது கிளியர் கேட்ச் கொடுத்த உடனே பழையபடி லைவ் பேஜ் ஆனது வந்துருச்சு. ஆக நீங்கள் இந்த கிளியர் கேட்ச் ஆனது கண்ட்ரோலருக்குள்ளேருந்தும் நீங்கள் செய்ய முடியுன்றதுக்கான உதாரணம் இது. மொத்தத்தில் ஒரு பேஜுக்கான கேட்சிங்க இன்றைக்கி கற்றுக்கிட்டீங்க. இந்த கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுக்காகவே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிட்டப்போட ரெபாசிட்டரி லிங்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போய் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நீங்கள் டேட்டாபேஸ்க்கான கேட்சிங்கை எப்படி பண்ணுறதுன்றதை கற்றுக்க போகிறீங்க.